ஹலோ மக்களே! இந்த வீடியோல நம்ம இட்லியும், தேங்காய் சட்னியும் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ அ இட்லி வந்து பண்றதுக்கு நீங்க நீங்க வந்து இட்லி சட்டி வச்சிருக்கணும். அ அண்ட் உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இட்லி சட்டிலாம் இருக்கு. என்கிட்ட எப்படி இருக்குன்னா, இட்லி குக்கர் மாரி இருக்கும். ஸோ உள்ள வந்து ஒரு 3 லேயர் இருக்கும். அதுல வந்து ஊத்தி, அதுக்கப்புறம் அத ஆவியில வச்சு பண்ற மாரி. இத தவிர சட்னி பண்றதுக்கு, தேங்காய் சட்னி பண்றதுக்கு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தேங்காய் வேணும். ஸோ ஒரு நல்ல தேங்காய் வாங்கி அத வந்து உடைச்சு அத வந்து திருகி வச்சுக்கோங்க. ஆ திருகாம பண்றது பண்ணலாம். ஆனா திருகி வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி. அண்ட் அந்த காலத்துல வந்து சட்னி பண்றதுக்கு வந்து கல்லுல வச்சு அமுக்கிலாம் பண்ணுவாங்க. உங்கள்ட்ட மிக்ஸி இருக்குன்னா அது ஈஸி. கல்லுல பண்ணணும்னா உங்களுக்கு பண்ண தெரியணும் கரெக்ட்டா. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து ஆ தேங்காய், அதுக்கப்புறம் இட்லி மாவு அஃப்கோர்ஸ் வேணும். வெளில வாங்கிக்கோங்க அப்படி உங்கள்ட்ட இல்லன்னா. இல்ல உங்களுக்கு பண்ண தெரியலன்னா. இல்ல பண்ணிக்கோங்க. ஜென்ரலா வந்து இப்ப எனக்கு வந்து ஆக்சுவலா இட்லி மாவு பண்ண தெரியாது. அதனால நான் வெளில வாங்கிக்கலாம் ஜென்ரலா. இல்ல எங்க அம்மா கிட்ட சொல்லி பண்ண சொல்லலாம். ஸோ அ இட்லி மாவு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இட்லி சட்டி வேணும் உங்களுக்கு அஃப்கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து மிக்ஸி இருந்தா பெட்டர். பட் அஃப்கோர்ஸ் எல்லார்ட்டயும் அது இல்லன்னா இட்ஸ் ஓகே. நீங்க வந்து அ க கல்லு வச்சு இது பண்ணிக்கலாம். இல்ல யார்ட்டயாச்சும் மிக்ஸி வாங்கி கூட பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மொளகா வேணும். ஸோ மொளகா வந்து உரப்புக்காக வேணும். இது வந்து பச்சை மொளகா. ஆ அப்படி உங்களுக்கு வந்து பச்சை மிளகா வந்து அந்த உரப்பு பத்தலன்னா, அப்புறமா வேணா வந்து நீட்ட அ சிகப்பு மிளகா வந்து நீட்ட மிளகா. அது வந்து ட்ரையான மிளகா, காஞ்ச மிளகா. அத வந்து கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இந்த மிளகாயோட உரப்பு பத்தலன்னா அந்த மாரிலாம். ஆனா ஜென்ரலா பச்சை மிளகா போதும். ஸோ இப்போ வந்து நம்ம இட்லிய ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சட்டி எடுத்துக்கோங்க. ஆ ஸோ உங்களோட சட்டிய பொறுத்து நீங்க அதுக்கு தகுந்த மாரி ஊத்தணும் இட்லிய. ஸோ என்னோட சட்டியில எப்படின்னா லேயரா இருக்கும். ஆ நெறைய லேயர் இருக்கும். ஆ அதுல வந்து ஊத்தி உள்ள வைக்கணும். ஸோ எப்படி ஊத்துறதுன்னா, எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஊத்தம்போது மாவு ஊத்தம்போது அந்த குழியில ஊத்துவோம். குழியில ஊத்தம்போது அமுக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஆ ஜஸ்ட் இப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கணும். அது பாட்டுக்கு அப்படியே கொட்டி, அதுவாவே வந்து அப்படியே ரவுண்டா வரணும். அந்த குழியில அதுவாவே வந்து அப்படியே ஃபில் ஆயிக்கணும். நீங்க வந்து அமுக்க தேவையில்ல. அமுக்குனா வந்து அது வந்து அதுல இருக்க நடுவுல இருக்க ஆ போர்ஸ், குழிகள் அதெல்லாம் வந்து அமுங்கிடும். அந்த குழி இல்லன்னா வந்து ரொம்ப கல்லாயிடும் இட்லி. நான் ஆக்சுவலா இன்னைக்கு காலைல பண்ணும்போது கொஞ்சம் கல்லாயிடுச்சு. அதனால நீங்க வந்து அமுக்கவே கூடாது. ஜஸ்ட் அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கணும். அது அப்படியே குழியில போய் அப்படியே வந்து இது அதுவாவே வந்து ஸ்ப்ரெட் ஆயி கரெக்ட்டா அப்படியே உருண்டையா வந்துரும். இதுக்கு அடுத்து வந்து இது இப்படி வந்து எல்லா குழிலயும் ஊத்திட்டு, நீங்க வந்து உள்ள வச்சிரலாம். ஆ அண்ட் ஜெனரலா வந்து அ ஆவியில தான் வந்து இட்லி வந்து வரும். ஸோ நீங்க வந்து ஆவி வரணும்னா, அது வந்து அஃப்கோர்ஸ் தண்ணி வந்து ஹீட் பண்ணி, அது ஆவியாகி தான் வந்து வரணும். ஸோ நீங்க அஃப்கோர்ஸ் தண்ணி ஊத்தணும் உங்களோட சட்டியில. ஸோ அந்த தண்ணி வந்து சூடாக அந்த ஆவியில அந்த ஆவி வந்து அந்த மாவ வந்து என்ன பாயில் பண்ணி கெட்டியாக்கி, அதுக்கப்புறம் அது வந்து அ அ அவிச்சிரும். அப்பதான் வந்து உங்களுக்கு இட்லி வரும். ஸோ தேவையான அளவு கொஞ்சம் நீங்க நல்லாவே கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். ஓவரா தண்ணி ஊத்துனீங்கன்னா, கொஞ்சம் கூட ஹீட் தேவைப்படும். அந்த தண்ணி வந்து இவாப்பரேட் ஆக, ஆவியாக அப்படியே ஃபுல்லா ஹீட் ஆகி ஆவியாக. அதனால தேவையான அளவு ஆ ரொம்ப கம்மியா ஊத்திட்டீங்கன்னா, அந்த கம்மியா தான் ஆவி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட இட்லி வந்து வேகாதுன்னு நெனைக்கிறேன். அதனால கரெக்ட்டான அளவு. எங்க அம்மா தான் ஊத்துறாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால நீங்க ஆனா கொஞ்சம் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்து தான் ஊத்தணும். ஆ ஸோ வந்து பிளஸ் கொஞ்சம் ஓவராவும் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா, உங்களோட ஆ இட்லி மேலயும் அந்த தண்ணி வந்துறக்கூடாது. அது அவியறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி வந்து ஆ அப்படியே ஆவியா வந்து, அந்த ஆவி வந்து இப்ப நீங்க குளோஸ் பண்ணி தான் வைப்பீங்க ஆக்சுவலா. இட்லி இந்த எல்லாத்தையும் ஊத்திட்டு, நீங்க வந்து ஒரு குக்கருக்குள்ள இல்ல அந்த மாரி ஏதோ ஒரு இதுக்குள்ள வச்சு குளோஸ் பண்ணி தான் வைப்பீங்க, ஸ்டவ்ல. ஸோ வச்ச உடனே தண்ணி ஊத்தி தானே வச்சிருக்கீங்க. ஸோ கூட தண்ணி ஊத்திருந்தீங்கன்னா, அந்த ஸ்டவ்ல வச்ச உடனே அந்த ஹீட் ஆக அந்த ஆவி வரும். ஆவி வந்து மூடி மேல அப்படியே வந்து நிக்கும். அந்த மூடி மேல வந்து நின்னு, தண்ணி அப்படியே கொட்டும் அதுக்கப்புறம். ஏன்னா மூடி கொஞ்சம் கோல்டா தான் இருக்கும். அவ்வளோ ஹாட்டா இருக்காது. ஆனா ஜெனரலா மூடிக்கு அப்புறம் வந்துட்டு, திருப்பி தண்ணி வேணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். அந்த தண்ணி திருப்பி கீழ வடியும். வடியும்போது உங்களோட இட்லி மேல தான் வடியும். அதனால வந்து அந்த இட்லி வந்து இப்ப மாவா இருந்துச்சுன்னா, அது மாவுல வந்து தனியா வடிஞ்சிரும். ஆ ஆனா அவிஞ்சிருச்சுன்னா, அந்த அவிஞ்ச இட்லி மேல தண்ணி படும். அதுவும் வந்து கடுப்பு. அதனால நீங்க வந்து பார்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். பிளஸ் இப்ப இப்ப ஊத்துனதுக்கு அப்புறம் இப்ப வந்து இட்லி வந்து மாவு ஊத்தி, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்ல வச்சதுக்கப்புறம், இது ஸ்டவ் ஏத்தி எல்லாம் வச்சதுக்கப்புறம், ஆக்சுவலா வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து
ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சு அவங்களோட சட்டி வந்து அதில் தண்ணி ஊற்றி அதில் வச்சிருக்கணும். கொஞ்சம் ஹீட் இருக்கணும் அந்த தண்ணியில். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வைக்கணும். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து சவுண்டெல்லாம் வரும். குக்கர் மேலே சவுண்ட் வரும். அப்படி சவுண்ட் அந்த மாதிரி உங்களது குக்கரில் அந்த மாதிரிலாம் இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக சவுண்டு வந்தாலும் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி, ஆனால் நிறைய ஆவி இருக்கும், அதெல்லாம் பார்த்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணும்போது தண்ணி ஊற்றும் வடியும் அந்த மூடியிலேருந்து. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது ஆவியஸில் வெளில வரும். அந்த ஆவி வேஸ்ட் ஆகிடும் கொஞ்சம். இட்ஸ் ஓகே. ஓகே தான். டக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. எதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்னா அவிஞ்சிருக்கா, கரெக்டாக அவிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு. ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்தையே வந்து விசில்லாம் வந்துடும். அப்படி இது குக்கர் மாதிரினா விசில் வந்தோடனே நீங்கள் வந்து சூடை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அப்படி வந்து ரொம்ப ஓவரா ஆவியெல்லாம் இருக்குன்னா இல்லை அப்படியே வந்து இது பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது எப்படி அவிஞ்சிட்டு இருக்கு, ஆவி வருதா இல்லையா. ஆவி வரலன்னா கூட ஹீட் பண்ணி அந்த ஆவி வர்றதுக்கு பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சவுண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. யூஸ்வலாக ஒரு 10 மினிட்ஸ் இந்த சவுண்ட்லாம் வந்துச்சுன்னா அப்படி குக்கர்னா, இல்லையா ஓப்பன் பண்ணி பாருங்க எவ்வளோ அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா அமைஞ்சிருச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. கம்மி சூடு வேணா வைங்க, இல்லை அதே சூடில் விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ், அந்த 10 மினிட்ஸ்ல அப்பப்போ வேணா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிடுங்க உங்களோட ஸ்டவ். ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் இல்லை, ஒரு சும்மா ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் வடிய வச்சிருங்க, மூடியில இருக்க தண்ணிலாம். அதுக்கப்புறம் வந்து அது செம்ம ஹாட்டா இருக்கும். ஏன்னா ஆவி, அதனால ஆவி வந்து வெரி வெரி ஹாட்டு. ஸோ அந்த சூடை வந்து நீங்க வந்து எதுவுமே தொட்டுறாதீங்க கைனால. எல்லாமே வந்து ஏதாச்சும் கைப்பிடி, கொரடி இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் இல்லை துணி வச்சு எடுத்து மெதுவா வந்து வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த குழியெல்லாம் இருக்குல்ல, அந்த குழியில தான் உங்களோட இட்லி அமைஞ்சிருக்கும். இப்ப குழிக்கு பின்னாடி நிறைய ஹீட் இருக்கும். அந்த ஏன்னா ஆவி கீழே இருந்தானே வந்து இப்படி வச்சிருக்கோம், இல்லை கீழே இருந்து வந்து அப்புறம் மேல அப்பெல்லாம் வந்து தான் வச்சிருக்கோம். ஸோ எல்லாம் ஹீட்டா இருக்கும். ஸோ அதை எடுத்து தண்ணியில வந்து பின்னாடி மட்டும் கொஞ்சம் தண்ணி வேணா ஊற்றலாம். இந்த தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கோல்ட் ஆகும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியும். ப்ளஸ் அந்த அந்த கோல்டுனால உங்களுக்கு ஈஸியாக அடுத்து இட்லி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா வந்து ஸோ தண்ணி எல்லாம் ஊற்ற சொன்னாங்க எங்க அம்மா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண சொன்னாங்கன்னா, அடுத்து இட்லி எடுக்கணும். ஒரு ஸ்பூன் மாதிரி இல்லை கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த கரண்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு அதில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்து வந்து அந்த குழியிலேருந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி எடுங்க. இந்த தண்ணி எதுக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் ட்ரையாக இருக்கும், எல்லாம் இப்போ அவிஞ்சிருச்சு. கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ப்ளஸ் ஹாட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கோல்டான ஒரு ஒரு ஸ்பூனு, அதில் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கோல்டாக இருக்கும். அப்படியே வந்து கொஞ்சம் எடுக்கலாம். கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கும். தண்ணி இருக்கிறதுனால ஃபிக்ஷன் கம்மியாக இருக்கும். இல்லைனா நல்லா ஒட்டிக்கிட்டுலாம் வரும். தண்ணி இருந்துச்சுன்னா ஒட்டாது, அப்படியே வெளில வந்துடும். ஸோ இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்து சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணணும். ஸோ சட்னிக்கு வந்து தேங்காய் மூடி எடுத்துக்கோங்க. உடைச்சிருங்க ஃபர்ஸ்ட் தேங்காய் ஆஃப்கோர்ஸ். அதுக்கப்புறம் உள்ள இருக்க அந்த தேங்காய் வந்து கட் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணியும் வச்சுக்கோங்க, இல்லை திருகி வச்சுக்கலாம். ஸோ திருகுறீங்கன்னா திருகாணி திருகுற அந்த இதெல்லாம் வேணும் உங்களுக்கு. ஸோ திருகி வச்சுக்கோங்க. திருகுனதுக்கு அப்புறம் அடுத்து வந்து நம்ம அரைக்கணும். ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகா, இல்லை எவ்வளோ அரைச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா. ஸோ கொஞ்சம் கூட அரைச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் கூட. நான் வந்து இப்போ இவ்வளோ தான் எடுத்தேன்னா ஒரு 2 பச்சை மிளகா. உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப இல்லை என்னால் உரப்பு தாங்கிக்க முடியாது அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ மிளகா எடுத்துக்கிட்டு நுனியை கட் பண்ணிக்கோங்க மிளகாயில். அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். இல்லை வேணும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மிக்சிக்கு போகலாம். அப்படியே இதை எடுத்து ஸோ திருகின தேங்காயும் பச்சை மிளகா வந்து நுனி எடுத்தா கட் பண்ண பச்சை மிளகா எடுத்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டுருங்க. மிக்சியில் வந்து இப்போ இது மட்டும் போடாமல் அடுத்து நம்மளுக்கு கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை தேவை. சொல்ல மாட்டேன், பொட்டுக்கடலை கொஞ்சம் தேவை. அதுக்கப்புறம் வேற என்ன, கொஞ்சோண்டு வந்து உப்பு தேவை. ஸோ இது 2 தேவை. ஸோ இது வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை போட்டதுக்கப்புறம் இப்போ பொட்டுக்கடலை உப்பு எல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்சியை க்ளோஸ் பண்ணி அடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பல்ஸில் போடுங்க. சாதாரணமாக மிக்சிலாம் இப்போ பல்ஸ் இருக்குது. ஸோ பல்ஸ் இல்லைன்னா நீங்கள் மண்ணிலே போட்டு கொஞ்சம் அடிங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அரையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக இப்படி அரைச்சிருங்க லைட்டாக. அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. கொஞ்சம் அவ்வளோ ட்ரையாக இருக்காது. ஏன்னா வந்து தேங்காய்லாம் கொஞ்சம் தண்ணி பசம் இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ தண்ணியாக இருக்காது. லைட்டாக முக்காசி ட்ரையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு சரி ஓகே ஓரளவுக்கு அரைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. தேவையான அளவு தண்ணி தான். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே தண்ணியாகவே இருக்கும் ஃபுல்லாக அப்படியே உள்ள.
அங்க தண்ணி வத்துறதுக்கு எதுவும் இல்ல. அது வந்து சூடான இதுன்னா தண்ணி எவாப்பரேட் ஆயிடும். இல்ல வேற ஏதாச்சும்னா தண்ணி போயிடும். ஆனா வேற எதுவுமே இல்லங்க. அதனால வந்து நீங்க தண்ணி ஓவரா ஊத்துனீங்கன்னா ரொம்ப தண்ணியா போயிடும். சரியா? ஸோ தண்ணி வந்து தேவையான அளவு ஊத்தி, கொஞ்சமா ஊத்திக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. கொஞ்சம் அதிகமா தேவைன்னா அப்புறமா கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஸோ பார்த்து ஊத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க அடுத்து அரைக்க ஓகேவா? இன்னும் கொஞ்சம் இப்ப வந்து 1 அதுக்கப்புறம் 1, 2 அப்படின்னு போயிட்டு 2ல கொஞ்சம் அரைங்க. அரைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். பொட்டுக்கடலைனா வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லோவா நல்லா தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எதுவுமே தெரியாது. பச்சை மொளகா எல்லாம் பச்சை கலர்ல எல்லாம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் அரைஞ்சதுலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எதுவுமே தெரியாது. எல்லாம் ஒயிட் ஆயிடும் அப்படியே. எல்லாம் உங்களுக்கு வந்து தேங்காவோட கலர் மட்டும் அந்த ஒயிட் கலர் மட்டும் முக்கஸ் தெரியும். ஒயிட்ல கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் கலர்ல தெரியும். ஸோ இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே சட்னி மாதிரி நல்லா வந்துருச்சு. எதுவுமே அரைக்கிறது எதுவும் இல்லைன்னா, தண்ணியா கொஞ்சம் இருக்கும். தண்ணி ரொம்ப பத்தல, ரொம்ப ட்ரையா இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா அரைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஓரளவுக்கு மேல அரைக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து, சரி நல்லா அரைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிரும். அப்பப்ப வேணா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அரைஞ்சிருச்சா ஓகே. இதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஆஃப் பண்ணிட்டு, அடுத்து வந்து இத எடுத்து வச்சுக்கோங்க தனியா. இப்ப வந்து ஜெனரலா நீங்க இத இப்படியே சாப்பிடலாம் வேணும்னா. இல்லையா உங்களுக்கு தாளிச்சதா பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா நான் வந்து தாளிச்சு தான் சாப்பிட்டேன். ஸோ தாளிச்சு பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அடுத்து கொஞ்சம் கடுகு உங்களுக்கு வேணும். கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு கொஞ்சம் தேவை. கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் வேணும்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஓகேவா? இத போட்டுட்டு, இது நீங்க என்ன பண்ணுங்க, இது தனியா எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம். ஓகேவா? உளுந்தம் பருப்பு ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க. கடுகு கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம். நீங்க அரைச்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ தேவைப்படும்னு. ரொம்ப அரைச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் கூட தேவைப்படும். கம்மியா அரைச்சீங்கன்னா கொஞ்சம் தான். ஸோ நான் இவ்வளோ தான் அரைச்சேன் சட்னி. அதனால அதுக்கு தகுந்த மாரி இவ்வளோண்டு கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சம் அதோட கம்மியா வந்து பொட்டுக்கடலை சாரி உளுந்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சமா வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை ஆக்சுவலா ட்ரை கருவேப்பிலை வச்சிருந்தேன்னா, நீங்க நார்மல் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூட வச்சுக்கலாம். ஸோ இப்ப ட்ரை கருவேப்பிலைன்னா கொஞ்சம் ட்ரையா இருக்கும். அப்படியே நல்லா கொஞ்சம் ஆ என்ன பேப்பர் மாரி இல்லாம, இல்ல ரொம்ப இதுவா இல்லாம கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ட்ரை கருவேப்பிலை ட்ரைனாலே கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். காஞ்ச கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, நீங்க வந்து அடுத்து ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அ இருப்பு சட்டி அந்த மாரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சின்ன சட்டியா வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப எல்லாம் இருக்காது. இது சும்மா நீங்க வந்து லைட்டா தாளிக்கிறதுக்கு மட்டும் தான். தாளிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ள எதுவும் போட போறதில்ல. அத வெளில எடுத்துருவீங்க. அதனால சின்னோண்டு ஒரு இது மாரி கூட வச்சுக்கலாம் நீங்க. ஆ அதுல வந்து கொஞ்சோண்டு இத போட்டுட்டு, ஆ இது இத போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து இந்த சட்டிய வச்சு, ஸ்டவ்ல சட்டிய வச்சு, சட்டிய கொஞ்சம் காய விட்டு, கொஞ்சம் நல்லா சூடாக விட்டு, அதுக்கப்புறம் அதுல கொஞ்சோண்டு எண்ணெய ஊத்துங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய். ஆ இது ஏன்னா இது தாளிக்கிறதுக்காக நீங்க வந்து எண்ணெய் தேவைப்படும் கொஞ்சோண்டு. இதுக்கப்புறம் இந்த எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் சுட்டதுக்கு அப்புறம், அதிலேயே சுட்டதுல அந்த பபுள் மாரி தெரியும். இல்ல கொஞ்சம் சூடு உங்களுக்கே தெரிஞ்சிரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது இந்த சூடு போதும்ன்னு. அதுக்கப்புறம் அதுல கடுகு, உளுந்தம் பருப்பு, அந்த கருவேப்பிலை எல்லாம் வச்சிருந்தீங்களா, அதெல்லாம் போட்டுருங்க. போடும்போதே கொஞ்சம் தெறிக்கும். கொஞ்சம் பார்த்து தள்ளி நில்லுங்க. அதுக்கப்புறம் வந்து கரண்டி வச்சு கொஞ்சோண்டு கிண்டி விடுங்க. ஆ உளுந்தம் பருப்பு கொஞ்சம் செவக்கணும் அப்படியே கொஞ்சம் வறுக்கணும் அப்படியே பேசிக்கலி. ஸோ வறுக்கும்போது அது செவந்துரும் அப்படியே. லைட்டா செவந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம், இது வந்து எண்ணெய மட்டும் விட்டுட்டு, வேற எல்லாத்தையும் எடுத்து அப்படியே நீங்க வந்து அரைச்ச ஆம் என்ன தேங்காய் சட்னிலாம் போடணும். ஆக்சுவலா உங்களோட மிக்ஸியோட இதுல வச்சிருப்பீங்க தேங்காய் சட்னிய. அத எதுலயாச்சும் ஒரு சட்டியில ஊத்திக்கோங்க. டைரக்ட்டா அந்த மிக்ஸியோட இதுலயே அப்படியே அந்த அரைச்சு இந்த அ என்ன தாளிச்சத போட்டுறாதீங்க. ஸோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சட்டியில வச்சுக்கோங்க. அ அந்த சட்டியில ஃபுல்லா ஊத்திட்டு, ஏதாச்சும் மிச்சம் மீதி அந்த மிக்ஸியோட இதுல இருக்குன்னா, ஆ ஜக்ல இருக்குன்னா, அதுல லைட்டா தண்ணி ஊத்தி எல்லாம் இது பண்ணி, உங்களோட சட்டியில ஊத்திக்கோங்க. அப்புறம் அந்த சட்டியில இந்த தாளிச்சத அப்படியே போட்டுருங்க. அப்படியே சூடா அப்படியே போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் வந்து அதுல ஊத்தாம, ஆ தாளிச்ச அந்த கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் மட்டும் விழுகுற மாரி பார்த்துக்கோங்க. எண்ணெய வந்து அப்படியே கொஞ்சம் சட்டியிலே விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியா எண்ணெய போடுங்க. ஆனா கொஞ்சம் கூட தேவைப்படும் எண்ணெய். ஏன்னா வந்து அப்பதான் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் வறுக்க முடியும், கொஞ்சம் தாளிக்க முடியும். ரொம்ப கம்மியா போட்டீங்கன்னா தாளிக்க முடியாது. கொஞ்சம் கூட தான் எண்ணெய போடுவீங்க. ஆனா இந்த எண்ணெய எல்லாத்தையும் அதுல எ சட்னில ஊத்த வேணாம். எல்லாம் ரொம்ப கொஞ்சம் எண்ணெய் ஆயிடும். யாருக்கெல்லாம் எண்ணெய் ரொம்ப தேவைப்படாதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பிடிக்காது அப்புறம். அ எண் ஓவரா எண்ணெய் சேர்த்துக்க தேவையில்ல அதுக்கு. அதனால எண்ணெய தவிர வேற எல்லாத்தையும் நல்லா வந்து அ சட்னில வந்து ஊத்திக்கோங்க. எண்ணெய வேணா வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஊத்திருங்க. ஓகே தான். உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஸோ இப்போ இது போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாம் ரெடி. இப்ப இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா உரப்பா இருக்கும். ஆனா இப்ப வந்து நீங்க சட்னி அரைச்சதுக்கு அப்புறம், இல்ல நம்ம பச்சை மிளகாய கொஞ்சம் தேவையான அளவுக்கு போடல, உரப்பு பத்தல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தாளிக்கும்போது கொஞ்சமா வந்து வர மிளகா, அதான் நீட்ட மிளகா, அதாவது சிகப்பு மிளகா அதான் அத வந்து கட் பண்ணி, அத வந்து தாளிக்கும்போது அதையும் போட்டு தாளிச்சுட்டு அத அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? அத வந்து அது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து சட்னி ரெடி.
இப்போ வந்து இதை நீங்க உங்களோட இட்லியோட வச்சு சாப்பிடலாம். இது வந்து சாதாரணமா வந்து நீங்க காலைல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்ல நைட்டு டின்னருக்கோ சாப்பிடலாம். இல்ல மத்தியானம் இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம் ஆக்சுவலா. மத்தியானம் நிறைய பேர் சாதம் சாப்பிடுவாங்க. ஆனா இல்ல வேற திங்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இட்லி பிடிக்குதுன்னா இட்லி கூட சாப்பிடலாம். எப்ப வேணா சாப்பிடலாம். கொஞ்சம் அவ்வளோ கஷ்டமானது இல்ல. இது ரொம்ப கொஞ்சம் ஈஸி தான். இப்ப தோசைனா நீங்க நின்னு சுட்டுக்கிட்டே இருக்கணும். இட்லினா டக்குனு ஒரு தடவை வச்சா போதும் அப்படியே வந்துரும். சட்னி ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அ ஒரு ஆளுக்கு பண்ணலாம். நெறைய பேருக்கும் பண்ணலாம். அ அவ்வளோதான். ஸோ இட்லியும் தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்த தடவ நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். அ ஒரு புது டிஷ் நான் ஏதாச்சும் புதுசா கத்துக்கிறது. இன்னைக்கு தான் கத்துக்கிட்டேன். அதனால தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ். பாய்.